வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விரட்டி அடித்த ஆதவ் அர்ஜுனா அதிமுக முகாமுக்கு திரும்பும் சி.வி. சண்முகம் குரூப்பு. உண்மைதானா என்று கேட்பீங்க. நேத்தே ஆதவ் அர்ஜுனா உடைச்சி பேசிட்டாரு. அதிமுக விலகி இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்கள் ஏன் ஆதரித்தார்கள், அவங்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் வரைக்கும் தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு. இனிமே சி.வி. சண்முகம் முகாமில் இருக்கிறவங்களுக்கு தவேகாவை நம்பினா வாழ்க்கை கிடையாது என்பதனால அவங்க அதிமுக முகாமுக்கு திரும்புகிறாங்க. அப்படி என்ன நடந்து போச்சு அப்படின்ற விஷயத்த விரிவாக பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயத்தை கேட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்லை அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்லை இதுக்குள்ள பின்னாடி ஒரு ஒரு அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன் அண்ணன் தம்பி பாசத்துடன் நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை ஒரு தோழமையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர மித்த திமுகவுடைய அதிமுகவுடைய பிரச்சாரம் மாதிரி இதுல எதுவும் கிடையாது. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது அவங்களுடைய உரிமை. அதை சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அதிமுக எங்களுக்கு ஆதரவளித்தது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியினுடைய புள்ள நவீன், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக புறவாசல் வழியாக குதிரை பேரம் பேசி திமுக அதிமுகவுடன் கைகோர்த்து கொண்டு அவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கலாம் என்று நினைச்சாங்க. தன்மானம் உள்ள அதிமுக தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி அதிமுக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் இது ஒரு தற்கொலை முடிவு என்று சொல்லிவிட்டு தவேகா எப்போதுமே சரி அதிமுகவுக்கு நட்பு இயக்கம்தான், அந்த இயக்கம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க நாங்க. அது மட்டும் இல்ல, எங்க தலைவர் கட்சி தொடங்கின உடனே கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்கலாம், ஆனா நம்முடைய வழிகாட்டி புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவர் அம்மா தான். அவங்க எப்பவுமே சரி நம்முடைய நேசத்துக்கு உரியவர்கள். வழிகாட்டிகளை நாம எப்போதும் விமர்சனம் பண்ண போறதில்லை, நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு புரட்சி தலைவரையும் அம்மாவையும் நேசிக்கக்கூடிய தலைவராக இருப்பதனால என்னடா இதே ஜெயலலிதாவுக்கும் இதே எம்ஜிஆருக்கும் திமுக பண்ண துரோகங்கள் எவ்வளவு இருக்கிறது, அதையெல்லாம் மறந்துட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரு. இது எடுபடாது. நாம திமுகவுடன் இணைந்தாவோ திமுக நம்முடன் இணைந்தாவோ நம்ம கட்சி அவ்வளவுதான். இது ஒரு தற்கொலை முடிவு என்று நினைச்சு சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்து சில எம்எல்ஏக்கள் எங்களை அணுகினார்கள். இது முழுக்க முழுக்க ஆதரவளித்தது அந்த கட்சியினுடைய நலனின் அடிப்படையில். இரண்டாவது, நட்பு முறையில எங்களுக்கு ஆதரவளித்தார்கள். திமுக கதை கட்டுது தெரியுமா, அதிமுகவில் சில கதைகள் சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என்ன கதை கட்டுறாங்களாம், அதாவது சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் சி. விஜயபாஸ்கரும் இன்னும் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தவேகா சார்பில் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அதிமுக தோத்து போச்சு. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதிமுக தோத்ததுனால ஏகப்பட்ட செலவு செஞ்சிட்டோம். இனிமேலும் அந்த கட்சிக்கு செலவு செய்ய முடியாது, நாங்கள் பிரிச்சுக்கிட்டு வரோம், எங்களுக்கு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு தவேகா சார்பில் பரவாயில்ல உங்களுக்கென சில அமைச்சர் பதவியை ஒதுக்கி வச்சிருக்கோம், வனத்துறை ஒதுக்கி வச்சிருக்கோம், போக்குவரத்து துறை ஒதுக்கி வச்சிருக்கோம், உயர்கல்வித்துறை ஒதுக்கி வச்சிருக்கோம், பத்திரப்பதிவுத்துறை ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வருமானம் உள்ள துறையே அதிமுகவுக்கு தரப்போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் திமுக அதிமுக கதை கட்டுறது. உண்மையாக தமிழக அரசியல் களத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. அதுதான் திமுகவுடன் கைகோர்க்கின்ற முடிவு. அதற்கு எதிராகத்தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சி.வி. சண்முகம் ஒரு தரப்பு எம்எல்ஏக்களை வழி நடத்துகின்றார். அவர் தான் எங்களுக்கு ஆதரவளிக்கணும்னு சொன்னாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி நல்லா இருக்கணும், அதற்காக நாங்கள் நேசத்துடன் இருப்போம் அப்படின்னு சொன்னவர் கடைசியில்
இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு சட்ட பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லும் பொழுது சி.வி. சண்முகம் தான் இந்த குழுவை வழிநடத்துகின்றார். சட்ட பிரச்சனையை அவரே எதிர்கொள்வார். இப்படி ஆதவ அர்ஜுனா சொல்வதன் மூலமாக அதிமுகவினருக்கு அழகா ஒன்று புரிய வைக்கிறார். அவங்கள போய் அதிமுகவினர் நான் சொல்றேன் பாரு, சி.வி. சண்முகம் குரூப்புக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்க பிரச்சனை அவங்க எதிர்கொள்ள போறாங்க. சட்ட பிரச்சனை வந்தா அவங்க எதிர்கொள்ள போறாங்க. அவங்க பிரச்சனையை கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சனை மாதிரி நீங்க திணிக்க பாக்குறீங்களே. எப்பயாவது நாங்க செய்தியாளர்கள் மத்தியில அதிமுக இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவியை தரப்போறோம் அப்படின்னு சொன்னோமா? இல்ல எப்போவாவது வந்து அதிமுக காரங்க எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்க கேட்டோமா? அவங்க திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி நெருக்கமா போறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களா வந்து தான் எங்களுக்கு ஆதரவளிச்சாங்க. நாங்க ஒன்றும் அவங்ககிட்ட ஆதரவே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே எங்களுக்கு விசிக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவை இடம்பெற வேண்டும், அவங்களுக்காக எங்களுடைய அமைச்சரவையானது காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எவனவனோ வருவான், எவனவனோ ஆதரவு தெரிவிப்பான். அவன் ஆதரவு தெரிவிச்சா அவனுக்கெல்லாம் நாங்க அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துடணுமா? வந்தான் ஆதரவு தெரிவிச்சா அவன் போறான், அவன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு. அப்படி போலன்னா கூட நாங்கள் ஒன்றும் அவனுக்காக முட்டு கொடுத்து இருக்க போறது கிடையாது. ஏன்னா சி.வி. சண்முகம் தானே அந்த குழுவை கூட்டின்னு வந்தாரு. அவர் தான் இதுக்கு மேல்ட்டு வருகின்ற பிரச்சனையை சந்திக்கணும். நாங்கள் ஏன் அவனுக்காக முட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு பொதுத்தளத்தில் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அது மட்டும் கிடையாது, எஸ்பி வேலுமணி தரப்பானது ஆதவ அர்ஜுனா கிட்டையும் சரி, அதே மாதிரி விஜய் அவர்கள்கிட்டையும் சரி 6 அமைச்சர் பதவி கேட்டாங்களாம். அதுக்கு தவேகா சார்பில் கூட பரவாயில்ல 6 அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். ஆனா உத்தரவாதம் அளித்து யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை, யார் யாரு என்னென்ன இலாக்காவில் திறமையா இருப்பாங்க அப்படின்னு கூட வந்து விஜய் கேட்டு அறிந்து கொண்டு உங்களுக்கு இந்த துறை அந்த துறை என்று சொல்லி ஒதுக்கி விட்டாராம். இப்படி ஒதுக்கி விட்ட பிறகு அதிமுக போனவங்க ரொம்பவே குஷி ஆயிட்டு இருக்காங்க. 6 பேர் அமைச்சரவை என்றால் வந்திருக்கிறவங்கல்ல 4 பேர் நம்ம தத்தெடுத்துக்கலாம். அதன் மூலமாக எம்எல்ஏக்களை நாமளே கவனிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல பல வாரியங்களை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு கனவு உலகத்துல மிதந்திருக்கின்றார்கள். அதிமுக வந்தவங்களுடைய அமைச்சரவை பட்டியலை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆளுநர் அந்த பட்டியலை பார்த்திருக்கிறார். ஆளுநர் நோ சொல்லிட்டு இருக்கார். ஏன் தெரியுமா? அதிமுகவில் வந்திருக்கிறவங்க சட்ட பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல இரு தரப்பும் வந்து சபாநாயகர் கிட்ட மனு அளித்திருக்கின்றார்கள். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் 90 நாளைக்குள்ளாக முடிவெடுத்து ஆக வேண்டும். அப்படி 90 நாளைக்குள்ள முடிவெடுக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போவார். அப்படி கோர்ட்டுக்கு போனார்னு வச்சுங்களேன், இன்னைக்கு சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியும் காலி ஆயிடும். அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இப்படி சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு நான் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டார். ஏன் அவர் சொன்னாரு? சிம்பிளான விஷயம். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கு போனார்னு வச்சுங்களேன், அங்க ஆளுநர் தரப்பு வந்து கோர்ட்டில் பதிலளிக்க வேண்டும். அதிமுக சி.வி. சண்முகம் பிரச்சனையானது கடைசியில் ஆளுநர் பிரச்சனையாகவும் மாறிடும். தேவையில்லாத இந்த பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம். சட்ட சிக்கல் உள்ளவர்களுக்கு அமைச்சர் பதவி ஒதுக்குவதை விடுங்க. உங்ககிட்ட ஆள் இல்லையா, போதிய ஆதரவு இல்லையா, ஏன் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்? நியாயமான காரணத்தை சொல்லுங்க. அப்பதான் நான் கேரளாவில் வந்து உங்க தரப்புல யாரு அமைச்சரா நியமித்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பேன். ஆளுநர் மறுத்துவிட்ட காரணத்தினால தவேகா சார்பில் இருந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு உறுதிமொழியும் அளிக்க முடியல. அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் அமைச்சரவைக்குள்ள வரக்கூடாது, வந்தா எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசிக அவங்களும் தெளிவா சொல்லி போட்டாங்க. என்னன்னு, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா நாங்க அங்க இருப்பதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுக தரப்புக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே தவேகா சார்பில் இருந்து என்கிட்ட சொன்னாங்களே, பாருங்க அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமைச்சர் பதவிலாம் கிடையாதுங்க, நீங்க வாங்க, ஒன்று கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் நிற்கட்டும், நின்று வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி தருவோம். ஆனால் தவேகா சார்பில் இருந்து துணை முதலமைச்சர் பதவியை அவங்க உருவாக்க ஆசைப்படலையாம். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அமைச்சரவை இடம் பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் தவேகா சார்பில் துணை முதலமைச்சர் என்ற ஒரு போஸ்டிங்கை உருவாக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதனால திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை.
ஆனால் வன்னியரசு வந்து அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு தான் தகுதி இருக்கிறதா. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வன்னியரசுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். தமிழக ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு வன்னியரசு இலங்கையில் கொலை செய்துவிட்டு குற்றவாளியாக தமிழகத்துக்கு ஓடி வந்தவன். இதுவரைக்கும் தமிழுக்காகவும் பேச மாட்டான், தமிழ் சமூகத்துக்காகவும் பேச மாட்டான். சாதி வெறியுடன் அவன் அலையக்கூடியவன். அவங்க சமூகத்துக்கு மட்டுமே போராடுவான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, பட்டியல் இனத்துக்காக போராடுவது சமூக நீதிக்கான போராட்டம், ஒரு ஜாதிக்கான போராட்டம் கிடையாது, அரசியல் அதிகாரமும் வாழ்வாதார போராட்டமாகத்தான் கருதணும், அது ஒரு ஜாதி போராட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவோ பட்டியல் இனத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரியான ஏழ்மை நிலையில் வேற சமூகமே இல்லாத மாதிரியும் வேற சமூகத்தினர் வந்து உரிமைக்காக போராடுகின்ற போது எப்போதும் ஜாதி கட்சி வச்சு நடத்துறான், ஜாதிக்காக போராடுறான் அப்படின்னு சில சமூகங்களையும் சில சமூகங்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களையும் சாதி தலைவர்களாக பேசுறது தான் இந்த தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகளுடைய கருத்தா இருக்குது. வன்னியரசை பொறுத்த வரைக்கும் எங்க சமூகத்தில் இருக்கிறவங்களை மட்டுமே வந்து இந்த அரசாங்கமானது தேடி தேடி கைது செய்கிறது. 99% எங்க சமூகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் குற்றவாளியா, அவங்களை மட்டுமே தேடி தேடி கைது செய்கிறது. எங்க சமூகம் என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு அந்த சமூகம் ஜாதி தலித்து இப்படியே பேசி திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு அமைச்சராவதுக்கான தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்கள் முட்டு கொடுக்கின்றார்கள். சமூகத்துல மத பிரச்சனையும் சாதி பிரச்சனையும் கலப்பக்கூடியவன் அவன் மட்டும்தான். திருமாவளவன் கூட திருந்தி போட்டாரு, ஆனா இந்த வன்னியரசு திருந்துவதே கிடையாது. மொட்டை பசங்களாக குடிச்சிட்டு கூத்தடிக்கிறவன்லாம் வந்து பிற சமூகத்தில் இருக்கின்ற பெண்ணை திருமணம் செய்தால் மட்டும்தான் சாதி ஒழியும் என்று இன்னைக்கும் வெறியேற்றிட்டு இருக்கிற அவன் அமைச்சராக வேண்டுமா? குட்டு சோறா போச்சு நாடு என்று தான் நான் நினைச்சேன். அதனால விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு, அதிமுக தரப்புல யாருக்கும் அமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவரும் போட்டு உடைச்சிட்டாரு. ஆளுநரும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சட்ட பிரச்சனை வந்தா நம்முடைய CV சண்முகமே எதிர்கொள்வார் என்று அவங்கள கட்டி விட்டுட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருந்த ஒரு பிரிவினர் CV சண்முகம் பார்க்க இருக்காங்களே, அவங்களுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. ஒருத்தர் போன் பண்ணி பேசிக்கிட்டு CV சண்முகம் தான் நடுத்தருவன்னா, SP வேலுமணி தான் நடுத்தருவன்னா, C விஜயபாஸ்கர் தான் நடுத்தருவன்னா, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கலாம், சோபா வந்துச்சு, நம்மளுக்குலாம் என்ன வந்துச்சு? நம்ம கட்சியில இருந்தும் விரட்டி அடிச்சுட்டாங்க, இவங்களை நம்பி வந்தோம், இவனுங்களும் நம்மளை சேர்த்துக்கல, இப்போ நாம எங்க போறது? அதனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அதிமுகக்குள்ள போறதுக்கான ஒரே வழி. அதனால அதிமுக முகாமுக்கு நாம திரும்புவோம். ஏன் அந்த தீர்க்கமான முடிவுக்கு போனாங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியானது தெளிவா சொல்லிவிடுச்சு, அதிமுகவில் இருக்கின்ற ஒரு பிரிவினர் தவேகாவுக்கு ஆதரவளித்தார்கள் என்றால் எங்க ஆதரவையும் நாங்க மறுபரிசீலனை செய்வோம். மதசார்பற்றவர்கள் சொன்னாங்க, பாஜக கூட்டணியிலிருந்து யாரையும் அழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, வெளியிலிருந்து ஆதரவளிக்கட்டும் வேணான்னு சொல்லல. ஊழல்வாதியில கூட்டின்னு வந்து உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பேன்னு சொன்னா காங்கிரஸும் அதுலயே இருக்கும், அதிமுகவினரும் அதுலயே இருப்பாங்களா? என்ன நியாயம் இது? அதனால எங்க ஆதரவு நாங்க மறுபரிசீலனை செய்வோம் என்று செல்வ பிறந்தகை நேற்று பேட்டி அளித்தாரு. அதனால எல்லா பக்கமும் தவேகாவுக்கு கேட்டு போடுறாங்க, எந்த பக்கமும் தப்பிக்க முடியல. அதனால இனிமே CV சண்முகத்தை தூக்கி வைத்து சுமப்பது தேவையற்ற சுமை என்று ஆதவஜனா நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, CV சண்முகம் தரப்பும் சரி, SP வேலுமணி தரப்பும் சரி, C விஜயபாஸ்கர் தரப்பும் சரி, 3 பேரும் தனித்தனியாக நம்ம முதலமைச்சர் C ஜோசப் விஜய் கிட்ட தொடர்பு கொள்ள பாக்குறாங்க, ஆனா போன் எடுக்க மாட்டார். ஆதவஜனா கிட்ட பேசுறாங்க, அவங்களும் போன் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது நேரடியா சந்திக்கலாம், நாங்க 3 பேரும் வரோம் அப்படின்னு சொல்கிற போது அமைச்சரவையில வந்து நாங்க மாற்றம் செய்யணும், ரெண்டாவது விரிவுபடுத்தணும், அதனால கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த அமைச்சரவையை விரிவுபடுத்தல் முடிஞ்ச பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கைட்டு விட பாக்குறாங்களாம். அடப்பாவீங்களா, என்னைக்கு ரிசல்ட் வந்ததோ மறாவது நாளே வந்து நாங்க லீமா ரோஸ் பேச்ச கேட்டுக்கிட்டு பாண்டிச்சேரியினுடைய விடுதியில போய் தங்கிக்கிட்டு உங்ககிட்ட பலமுறை போன் பண்ணோம், நீங்க எங்க கிட்ட பலமுறை போன் பண்ணீங்க, எங்க போயிடாதீங்க, உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ உங்க அரசானது தப்பித்து விட்டது. ஆனா நீங்க மதசார்பற்றவர்கள் ஊழலற்றவர்கள் என்று ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக எங்களை ஒதுக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு CV சண்முகம் தரப்பும் ஏன் ஒட்டுமொத்த அந்த கூடாரமும் இன்னைக்கு மௌனமா இருக்கிறாங்க. 2 நாளா வாய்க்கீழே பேசினவங்க இன்னைக்கு அமைச்சரவை இடம் இல்லை, இன்னைக்குதான் அமைச்சரவை விரிவாக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல CV சண்முகத்தின் குரூப் எங்க வெளியில எங்க போனாங்க? அதனால தவறான பாதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவங்க தொலைந்து போயிருக்கிறார்கள்.
ஏன்பா எங்க பதவியா ராஜினாமா பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டா கூட ஆதவ அர்ஜுனா தரப்புல இருந்து பதில் வர மாட்டேங்குதான். அது மட்டும் கிடையாது, இந்த 25 எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் கட்சி விட்டு நீக்கினார்னு வச்சுங்களேன், இந்த 25 பேரும் வந்து தவேக்கால போய் இணையலாம். ஆனா கட்சி விட்டு நீக்கல. கட்சி விட்டு நீக்கினா வச்சுங்களேன், எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பின்னடைவா போயிடும். அவங்கள கட்சி விட்டு தூக்கினதுனால அவங்க எங்க வேணாலும் போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்துகிட்டு அவங்க வேற கட்சிக்கு போனாங்கன்னா அவங்க பதவி போயிடும். அதனால பதவி மட்டும் பறித்த எடப்பாடி கட்சி விட்டு தூக்கல, சரியான மூவ் பண்ணாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இருந்தாலும் சரி, ரெண்டாவது ஜோசப் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய போனை கூட எடுக்கிறது கிடையாது, சந்திப்பதை கூட தவிர்க்கின்றார்கள். ஆனா இந்த தவேகா ஆட்சியானது பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதற்காக சிவி சண்முகத்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்களோ அத்தனை எம்எல்ஏக்கும் பொன்னாடை போய்த்தினார் விஜய், பூங்கொத்து கொடுத்தார். அவங்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விஜய்க்கு தனித்தனியாக பூங்கொத்து கொடுத்தாங்க. ஆனா அதுவே வந்து தொல் திருமாவளவனுடைய ஆபீஸுக்கு போகின்ற போதும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆபீஸுக்கு போகின்ற போதும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆபீஸுக்கு போகின்ற போதும் அங்க யார் தலைவர் இருந்தாங்களோ அந்த தலைவருக்கு மட்டுமே ஒரு போர்வை, அவர் மட்டுமே பூங்கொத்து கொடுப்பாரு. அவருக்கு இவர் ஒரு பொன்னாடையும் பூங்கொத்து மட்டுமே கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் பொன்னாடை போட்டல. ஆனா இந்த 25 பேரையும் தாஜாப்படுத்தினா தான் நம்முடைய ஆட்சி நிலைக்கும் என்று நினைச்ச விஜய் அவர்கள் எல்லோருக்கும் பொன்னாடை. இப்போ வெற்றி பெற்று விட்டுட்டாங்க. நாய் கூட சீண்ட மாட்டேங்குது. இப்போ அதிமுக முகாமுக்கு தான் திரும்பி வரணும். அதுக்கு சட்டத்தில் வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சட்டத்தில் வழி இருக்கு. நம்ம சபாநாயகர்கிட்ட போயிட்டு இவங்க எம்எல்ஏ பதவியை பறிங்க அப்படின்னு நம்ம மனு கொடுத்தாலும் நாங்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வரோம் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு சட்டத்தில் வழிவகை செய்திருக்கிறது. நம்ம பொதுக்குழு கூட்ட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி கேட்கறது ஒன்னே ஒன்று தான், எந்த பொதுக்குழு கிட்ட வந்து விவாதித்து எந்த பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு அளித்து நீங்க தவேகாவுக்கு ஆதரவு அளிச்சீங்க? ஆதரவு அளிப்பதற்கு பொதுக்குழு கிட்ட கேட்டீங்களா? பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு அளிச்சாங்களா? சொல்லாம கொல்லாம போய் ஆதரவு அளிப்பீங்க. ஆனா தோல்வியை மட்டும் விவாதிப்பதற்கு பொதுக்குழு கூட்டணுமா? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தெரியுங்க. அதனால அரசியல்ல அனாதியா போயிருக்காங்க, எதிர்காலம் அத்து போயிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். முதல்ல அதிமுக முகாமுக்கு யார் வரப்போறாங்க என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.